வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி மே மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட தர்ஷனம் ஆன்லைன் புக்கிங்ன்றது 1 by 1 இந்த மாதம் ரிலீஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. எந்தெந்த டேட்டில் எத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அன்ற அப்டேட் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதில் பார்த்து மே மாதத்துக்கு சம்மந்தப்பட்டு புக் பண்ணிக்கோங்க. மே மாதத்தில் பக்தர்கள் தர்ஷனத்துக்கு வரணும்னு பிளான் பண்ணுறவங்க மேக்ஸிமம் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வர்றதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. சம்மர் சீசன், சம்மர் ஹாலிடேஸ் வர்றதுனால க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது இப்போ அவைலபிள் இருக்குது. ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் என்ற ஒரு லைவ் வீடியோ வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் பின் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பார்த்து பண்ணிக்கோங்க. நம்ம சிம்பிளாக நம்மளே ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணலாம். அதே போல் ஒரு பக்தர் கேட்டிருந்தார் டவுட் வந்து, சுப்ரபாத சேவாவுக்கு எப்படி புக் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. சுப்ரபாத சேவாவுக்கு புக்கிங்கெல்லாம் பண்ண முடியாது. நம்ம 300 rupees தர்ஷன் டிக்கெட்ன்றது புக் பண்ணுறோம்ல, அது மாதிரி டைரெக்டாக டிக்கெட்டெல்லாம் வாங்க முடியாது. ஹை டிமாண்ட் இருக்கிற ஆர்ஜித சேவாஸ், அர்ச்சனா, அஷ்டதல பாத பத்னாராதன சேவா, தோமால சேவா, சுப்ரபாத சேவா, இந்த சேவாஸ்கெல்லாம் சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா பக்தர்களை லக்கி டிப்லேருந்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் தான் நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இப்போ அவைலபிள் இருக்குது. மே மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் இமீடியட்டாக இன்றைக்கி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, ஆன்லைனில் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா, நாங்கள் நியூஸில் பார்த்தோன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதுபோல் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வந்து சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது நாங்கள் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி எங்கேயும் அனௌன்ஸ் பண்ணல. ஓகேங்களா, அது நீங்கள் பார்த்தது ராங் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது நம்ம டைரெக்டாக திருப்பதிக்கு வந்து கீழே திருப்பதியில் தான் வாங்க முடியும். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்குல்ல விஷ்ணு நிவாசம், அங்கே கொடுக்குறாங்க. நம்ம மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஸ்ரீனிவாசத்தில் கொடுக்குறாங்க. அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடப்பாதையில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இஷ்யூ பண்ணுறாங்க சர்வதர்ஷனம் டோக்கன். ஆன்லைனில் புக்கிங்ன்றது கிடையாது சர்வதர்ஷனம் டோக்கன். அதே போல் திருமலாவில் கூட வாங்க முடியாது சர்வதர்ஷனம் டோக்கன். மேக்ஸிமம் நம்ம காலையில் வந்துட்டோம்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கிடலாம். இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி க்ரௌட்ன்றது நார்மலாக தான் இருக்குது. ஓகேங்களா, காலையில் வந்துட்டோம்னா டோக்கன் வாங்கிடலாம். அதே போல் ஒரு பக்தர் கேட்டிருந்தார், 300 rupees தர்ஷன் டிக்கெட்டு புக் பண்ணோம்னா தர்ஷனத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகலாமான்னு கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா க்ரௌடுன்றது நார்மலாக இருக்குது. ஒரு அப்ராக்சிமேட்டடாக பார்த்தா கூட ஒரு 2-3 மணி நேரத்துலேயே சுவாமி தர்ஷனம் முடிச்சிடலாம். 300 rupees தர்ஷன் டிக்கெட்ன்றது ஆன்லைனில் புக் பண்ண பக்தர்கள். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, திருமலாவில் காது குத்தும் இடம் எங்கே இருக்குது என்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. இன்னொரு பக்தர் கூட கேட்டிருந்தார், எங்கள் பையனுக்கு வந்து காது குத்தலான்னு இருக்கும் திருமலாவில், ஏதாவது ஆன்லைனில் புக் பண்ண முடியுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. காது குத்துற இடம்ன்றது திருமலாவில் பாப்ப விநாசம் ரோடு இருக்குல்ல, அந்த பாப்ப விநாசம் ரோட்டில் ஸ்டார்டிங்லேயே இருக்குது. நம்ம தரிகொண்ட வெங்கமாம்பா அன்னப்பிரசாத சத்திரம் இருக்குல்ல, அங்கேருந்து நடந்தே போயிடலாம் காது குத்துற இடத்துக்கு. அதாவது புரோஹித சங்கம்னு சொல்லுவாங்க, கல்யாண வேதிக்கான்னு சொல்லுவாங்க. அந்த ஹாலை வந்து நல்லா பெரிய ஹால் இது, அங்கே காது குத்துவாங்க. ஆன்லைன்லாம் புக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. நம்ம நேராக போகலாம். 24 hours அந்த கவுண்டர் வந்து அவைலபிள் இருக்குவாங்க. காது குத்துறதுக்கு காஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா 50 ரூபா, 50 rupees. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, 10,000 rupees அதாவது ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு டொனேஷன்ஸ்க்கு பே பண்ணோம்னா தர்ஷனத்துக்கு எப்படி ஆன்லைனில் தான் நம்ம புக் பண்ணணுமா, ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா ஆனால் 2-3 பக்தர்கள் கேட்டிருக்கீங்க. இருக்குது. நம்ம டிடி தேவஸ்தானம் ஆப் இருக்குல்ல, நீங்கள் அதுலேருந்தே கூட செக் பண்ணலாம். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸ்ரீவாணி ஆனால் மீனிங்னு பார்த்தோம்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஆலய நிர்மாணம் ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்டுக்கு நம்ம டொனேஷன்ன்றது ஒரு 10,000 rupees பே பண்ணோம்னா 500 rupees விஐபி தர்ஷனம்ன்றது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. சுவாமி தர்ஷனம் விஐபி தர்ஷனம் போகிற மாதிரி. ஓகேங்களா, ஸோ 10,000 rupees ப்ளஸ் 500 rupees பே பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுற அப்படி இருந்தால் தர்ஷனம் டிக்கெட் அவைலபிள். இதுக்கு நம்ம டிடி தேவஸ்தானம்ஸ்லேயே ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். அதில் கண்டினியூ டு டொனேட் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அங்கே இருக்குது பாருங்கள், டு செக் பிகினிங் பிரேக் தர்ஷனம் அவைலபிலிட்டி கிளிக் ஹியர் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள்.
அதில் தர்ஷனம் டிக்கெட் அவைலபிள், அதில் எப்படி பே பண்ணணுன்றதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் ப்ரொசீஜர். இப்போ நான் சொன்ன மாதிரி செக் பண்ணி பாருங்கள், அவைலபிள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ செக் பண்ணல, ஆனால் ஏப்ரல் மாதத்துக்கு அவைலபிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி. ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். டிடி தேவஸ்தானம் ஆப்லேருந்து, அந்த டிடி தேவஸ்தானம் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அப்படின்னா கூட நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். டிடி தேவஸ்தானம் ஆப்பு, அதுலேருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, நாங்கள் தர்ஷனத்துக்கு 29ஆம் தேதி வரலான்னு இருக்கோம். ஸோ எப்படி நாங்கள் ட்ரெயினில் வரோம், டோக்கன் எங்கே வாங்கணும், எங்கள் பசங்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து துலாபாரம் போடணும்னு இருக்கும்ன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்கவே விஷ்ணு நிவாசம் இருக்குது, அங்கே போயிட்டு சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கோங்க. 29ஆம் தேதின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து தர்ஸ்டே வருது. தர்ஸ்டேஸில் மேக்ஸிமம் டோக்கன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது டெய்லி அன்னன்னைக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே அர்லி மார்னிங் 3 மணி 4 மணி 5 மணி டோக்கன் கூட இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் தர்ஸ்டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் வரைக்கும் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே அர்லி மார்னிங் டோக்கன்ன்றது இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் காலையில் வந்து டோக்கன் வாங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதே போல் துலாபாரம் பண்ணுறது அதுக்கு எந்த புக்கிங்கும் தேவையில்லை. நீங்கள் தர்ஷனத்துக்கு போகும்போதே உள்ளவே துலாபாரம் பண்ணுறது இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் துலாபாரம் பண்ணுறது எந்த புக்கிங் அவசியம் கிடையாது. டைரெக்டாக, ஏன்னா 2-3 பக்தர்கள் கேட்டிருந்தீங்க துலாபாரத்துக்கு ஆன்லைனில் புக் பண்ண முடியுமா, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் தர்ஷனம் டிக்கெட்டுன்றது அங்கே போய் வாங்க முடியுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. துலாபாரம் பண்ணுறது நம்ம தர்ஷனத்துக்கு போகும்போதே, நம்ம கொடிமரம் இருக்குல்ல திருமலாவில் உள்ள சுவாமி கிட்ட போகும்போது அங்கே அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்கள், அங்கே இருக்குது துலாபாரம். துலாபாரத்துக்கு தகுந்த ஒரு பேமெண்ட்டுன்றது எடுத்து போயிட்டிங்கன்னா அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி துலாபாரம் பண்ணுறது போடலாம். ஓகேங்களா. நம்ம ஸ்ரீவாரி பக்தர்களுக்காக டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்ரீவாரி ஃபேமிலின்ற நம்மளது குரூப் இருக்குது. அதில் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ், சர்வதர்ஷனம் டோக்கன் ஸ்டேட்டஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கோம். யாராவது ஜாயின் பண்ணாதவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.